கொண்டிருக்கும் போது அத்தனை பேரும் ஆண்கள் தான் வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். ஒரே ஒரு பெண் வாழ்க்கையும் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. காலத்தினுடைய அருமை கதி நானும் சீக்கிரமாக முடித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அத்தனை பேரும் நான் அறிந்திராத நம் ஒருவர் பல விஷயங்களை கலையூர் காதல் பேசுவார்கள். எனக்கு இந்த தருணத்தில் என்ன தோன்றியது அப்படின்னு சொன்னா, நம்ம பேசின அத்தனை பேருமே அதை ஒரு கட்டுரையாக்கி அதை ஒரு புத்தகமாக தொகுத்தால் நன்றாக இருக்கும். இங்க பேசின எல்லாருமே அந்த கருத்துக்களை அவருக்கு ஒரு எழுத்து வடிவத்தில் கொடுத்து அவருடைய இலக்கிய சாதனைகளை ஒரு புத்தகமாக்கி அடுத்த ஆண்டிற்குள் வெளியிட முதற் சங்கம் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால், வார்த்தைகள் காற்றில் போய்விடும், எழுத்து நின்று பேசும். வருங்கால தலைமுறையினருக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார், கலையோடு அவர் கரைந்திருக்கிறார் என்ற ஒரு வரலாற்று தகவல் நம்முடைய தலைமுறைக்கு சென்று சேர்வதற்கு இந்த நல்ல முயற்சியை எடுத்துக்கொள்ளுமாறு வைத்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கருத்து தான். ஏன்னு சொன்னால், ஒரு படைப்பாளி வாழும்போது கொண்டாடப்படுவது என்பது மிகவும் அரிதான விஷயம். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட பொழுதில் எழிவது உண்டோ அப்படின்னு பாரதி சொன்னான். அவருடைய மரணத்திற்கு அங்கு எத்தனை பேர் தான் கூறினார்கள். பாரதி வாழும்போது இந்த சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர். வாழ்வுக்கு பிறகு கொண்டாடி என்ன பிரயோஜனம்? அவருடைய கருத்துக்கள் நம்மோடு வாழ்ந்தாலும் இந்த பகுத்தறிவாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒரு எழுத்தாளன் பகுத்தறிவாளனாகத்தான் இருப்பான். அவனுடைய எண்ணங்கள் சமூகத்திற்கு போகும்போது கைது செய்யப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய சமூகத்தில் வாழும் கலைஞரான கலையூரை நாம் கொண்டாடி இருக்கிறோம் என்றால் தக்கலை மண் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. படைப்பாளியை கொண்டாடுகின்ற சமூகம் நிச்சயமாக வளரும். எனக்கு முன் பேசின சுதேகண்ணன் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய இதயத்தையும் கசிந்துருக செய்தது. கலையூர் காதர் 2 முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்கள் வீட்டுக்கு வரும்போது அது கொஞ்சம் ஒரு ஏறி வரணும். அவருக்கு பயங்கரமான முதுகு வலி. இலக்கியம் சம்பந்தமாக என்னை பார்ப்பதற்கு ஒரு தனிப்பட்ட விதத்தில் என்னை அடிக்கடி உற்சாகப்படுத்தக்கூடியவர். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, நீங்கள் எழுதணும், என்னுடைய பின்னணி என்னுடைய வாழ்க்கை சூழல் அவருக்கு தெரியும், நீங்கள் ஒதுங்கி போகக்கூடாது, நாங்கள் இருக்கோங்கிற ஒரு உத்வேகத்தை தரக்கூடியவர். கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு 2 வீலர் ஏற்பாடு பண்ணட்டுமா, நீங்கள் இந்த இலக்கிய நிகழ்வுகளுக்கெல்லாம் போவீங்க இல்லையா, நான் கொஞ்சம் இலக்கியவாதிகளை பார்த்து உங்களுக்கு உதவி செய்யட்டுமா, என்னுடைய எல்லா வளர்ச்சி காரியங்களிலும் முன்னெடுப்பாக செய்யக்கூடியவர். ஏன்னா ஒரு பெண் எழுத்தாளரை சமூகம் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளாது. அதிலும் படைப்பாளிகள் கூடவே இருந்து அப்படி பின்னால் தள்ளி போடுவாங்க. ஆனால் அவர் இருந்து எனக்கு தரக்கூடிய ஒரு உற்சாகம். அந்த வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரு கார் இருந்திருந்தா அப்படி இறங்கி இருக்கலாம், நடந்து அந்த வெயில் தொப்பி. இன்னைக்கு அவர் பஸ்ஸில் பயணம் செய்கிறது, வாடகை வீட்டில் வாழ்வது, தனக்கு இருப்பதை ஒரு கலைஞர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவது. இங்கே நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் செய்யக்கூடிய மனது இருக்காது. இப்படி அவருடைய எல்லா ஒரு தன்மைகளும் கலையோடு ஒட்டி கிடப்பதால் அவர் வாழ்க, அவருடைய வரலாறு தொடர்க. நன்றி.